So hi guys, welcome back to another video. So ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் அது அரைகுறையமா முடிச்ச மாதிரி இருந்து, ஸோ அதான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன், எல்லாருக்கும் நல்லபடியா ட்ரேட் போயிட்டு இருக்கேன் நம்புறேன். அண்ட் with that being said, இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா I'm gonna take a break. முதல்ல நான் என்ன பண்ண போறேன்றது சொல்லிடுறேன், அப்புறம் ஏன் பண்ண போறேன்றதை சொல்றேன். I'm gonna take a break till my birthday, which is around October 9th is my birthday. So நாளைக்கு ஆகஸ்ட் 1, August, September, October, 3 months I'm gonna go ghost. I'm not gonna do anything like Nadika trades. Discord like எங்கேயுமே வராது Nadika trades. So I'm gonna go ghost Instagram maximum in the week. Sunday வரைக்கும் இருக்கும். Monday deactivate பண்ணிடுவேன். என்னோட 2 ஐடியோ பர்சனல் ப்ரொஃபஷனல் எடுத்து deactivate பண்ணிடுவேன். ஸோ நீங்க மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெசேஜ் பண்ண முடியாது. டிஸ்கார்ட்ல மெசேஜ் பண்ணதா தான் பண்ணிக்கலாம், பட் முன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வராது, லைக் கொஞ்சம் லேட் ஆகும். என்னோட டிஸ்கார்ட்லுமே ஆக்டிவா இருக்க போறது கிடையாது, ஓகேவா? ஸோ டிஸ்கார்ட்லுமே ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஐம் கோயிங் போஸ்ட். ஏன் ப்ரோ அப்படின்னா சொல்ல வரேன், டிஸ்கார்ட்ல ஆக்டிவா இருக்க மாட்டேன். அண்ட் தென் மண்டேலேருந்து டூ சோலோ ட்ரேடிங். லைக் இவ்வளோ நாள் டிஸ்கார்ட்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன் நைட் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீமிங்கும் வராது. I decided what I'm lacking and I found out what I need to do. So after a long time, I found out what I need to do and what I'm doing wrong. So அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அண்ட் நான் எந்த டிஸ்கார்ட் சர்வீஸ்லையுமே இல்லை, நான் இருந்த எல்லா டிஸ்கார்ட் சர்வீஸ்ல தான் லெஃப்ட் ஆகிட்டேன். கரண்ட்லி ரைட் நோ ஐ மீன் என்னோட மென்டர்ஷிப் சர்வரில் இருக்கேன், அப்புறம் என்னோட ஆஸ்கார்ட் பப்ளிக் சர்வரில் இருக்கேன், அப்புறம் என் கூட ட்ரேட் பண்ணுறப்ப என் பெனி நான் அவனோட சர்வரில் இருக்கேன், அப்புறம் இன்னொரு ஒரு ஃபாரின் சர்வரில் இருக்கேன். அவ்வளோ மற்ற இருக்கிற எல்லா சர்வீஸ்லேருந்தும் ஐ லெஃப்ட் அவுட். அண்ட் வேற ஏதாவது சொல்லணும்னு நினச்சினேன். மென்டர்ஷிப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. I'm not going to take any mentorship and I'm already close to the mentorship. So yeah, with that being said, இதெல்லாம் தான் நான் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட். ஸோ அந்த 10K சேலஞ்ச் 10K பே அவுட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து ப்ராக்ரஸ் பண்றாங்களா ட்ரேட் பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல ஒரு கிரேஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 50 பேர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க, அதுல 5 பேரோ 10 பேர் இருக்காங்களே பேலன்ஸ். மற்றவங்களாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அது அப்படியே தான் இருக்க போகுது. நான் அதை எதுவும் கைவிட்ட போகிறது கிடையாது. நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்க வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போன வாரம் 4% எடுத்தேன். போன வாரத்துக்கு வந்து ஒரு 4% எடுத்தேன். போன வாரம் அந்த 4த்தையுமே விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ். நேஷ் ட்ரேட் பண்ணவும் தெரியும், லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மூவ் வந்துடும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் ட்ரேட் எடுக்கணுன்றதுக்காக என்ன சைஸ் அக்கௌண்ட் லாகின்ல இருக்குன்றது தெரியாம அன்னைக்கு 5K லாகின் இருந்தது போல நான் 50Kன்ற தாட்ல $250 $0.5% டிஸ்க் வச்சு அந்த ட்ரேட் எடுத்துட்டேன். விச் அகைன் நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா எனக்கு அன்னைக்கு அக்கௌண்ட் ரீச் ஆயிருக்கும். தேங்க் காட் ஐ saw it accidentally. ஸோ $180 நெகட்டிவ்ல ஓடிட்டு இருந்தது, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்து வச்சு 4% அப்படியே இங்கே போயிடுச்சு. இப்போ அகைன் ஐம் பேக் 4%. இந்த வீக் 4% எடுத்துட்டேன். ஏன் நான் இந்த வாரம் பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்றேன்னா அதுக்கான ரீசன் தான். போன வாரம் நான் தப்பு பண்ணாம இருந்தேன்னா இந்த வாரம் எனக்கு அக்கௌண்ட் கிளியர் ஆயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ மேட் அ மிஸ்டேக் அண்ட் ஐ பெய்ட் ஃபார் இட். ஸோ திஸ் வீக் ஐ எம் அப் 4%. ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராமோட ஃபீட்ல வந்துடும். டிஸ்கார்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டேப்ல ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எனக்கு அதர்ஸ் என்ன பண்றாங்கன்றதை நான் கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா நான் வந்து இதோட ஸ்டார்ட் பண்ணேன், பட் they didn't seem to care much. or அக்கௌண்ட் க்ளோ பண்ணிட்டாங்களோ இல்லை என்ன பண்றாங்கன்றது ஐடியாவே இல்லை, பிகாஸ் they are not updating anything. So I'm not going to care about that. So I'm just going to do selfishness. So நான் சோலோவா டிராவல் பண்ண போறேன். நான் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன், பட் they are not interested in same. So I don't want to drag them into the mud. So அதனால நான் தனியாக ட்ரேட் பண்ண போறேன். எல்லாமே தனியாக தான் இருக்க போகுது. டிஸ்கார்ட்ல இருந்து நான் ஸ்ட்ரீம் பண்ண வரைக்கும் 1 வீக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஸோ இன்கேஸ் கத்துக்கணும்னாலுமே நோ வரிஸ். இதுக்கப்புறம் சேனல்ல கண்டென்ட்ஸ் ரெகுலரா வராது, பட் இதுக்கப்புறம் கண்டென்ட்ன்றது உங்களுக்கு தேவையே படாதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட வரைக்கும் எல்லாருக்கும் இதுவே போதும். ஸோ மோர் ஆர்லெஸ் இதுக்கப்புறம் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் தான் வரும் என்னோட சேனல்ல. அதுவும் வீக்லி ட்வைஸ் ஏதாவது வரும், பட் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி வந்துடுவேன். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்கே. லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி காலையில வந்துடும், பட் அதுவுமே வந்து லிமிட்டடாக தான் இருக்க போகுது. லைக் 1 hour இல்லை 45 minutes அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். அண்ட் முன்ன இருந்த மாதிரி என்னோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்காது. நான் இந்த எக்ஸாக்ட் என்ட்ரி லெவல்ஸ் நான் எந்த லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், லைக் பையா செல்லாம் அவ்வளோதான். அதோட நிறுத்திக்க போறேன். இந்த இடத்துல இருந்து பையா ஆகும், இந்த இடத்துல செல் ஆகும்ன்ற எந்த வித ஆன்டிசிபேஷன் நான் கொடுக்க போறது கிடையாது. பிகாஸ் ஐ பின் டூயிங் இட் ஃபார் சோ லாங் டைம். நான் நேற்று தான் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணேன். உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐம் நாட் கோனா ஸ்பூன் ஃபீட் யூ கைஸ் எனிமோர். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் யாரும் அதை எதிர்பார்த்து வராதீங்க. எனக்கு ரெகுலரா வரவங்க வந்தா போதும். ஸோ சிக்னல்ஸ்க்காக யாராவது வரீங்கன்னா from next week that won't be available. So அதையும் சொல்லிக்கிறேன்.
நீங்களும் சொந்தமாக ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் வேற எதுவும் சொல்ல நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் எந்த பெரிய அக்கௌண்ட்ஸும் ப்ளோ ஆகவில்லை. பெரிய அக்கௌண்ட்ஸும் இல்லை, எந்த அக்கௌண்ட்டும் ப்ளோ ஆகலை. அண்ட் ஃபியூச்சர்ஸில் ஒரு 50K பாஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று ஒன்று இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு, விச் இஸ் அகைன் அது வந்து டவுன் 1% இருக்கு. நாட் அ பிக் டீல். அது நேற்று தான் 2 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ அது டவுன் 1% இருக்கு. ஸோ நாட் அ பிக் டீல். அதை எடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு ஃபியூச்சர்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். மிச்சம் 350K வாங்க போகிறேன். ஸோ இந்த டாப் ஸ்டெப்பில் அது மண்டே வாங்கிடுவேன். கிரெடிட் கார்டு இன்னும் வரல எனக்கு. மேக்ஸிமம் இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்குள்ள வந்துடும்னு சொல்லியிருக்காங்க பேங்க்ல, சரி போஸ்ட் ஆஃபீஸில். அதனே அதை வச்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வாங்கிடுவேன் டாப் ஸ்டெப்பில். அதை பாஸ் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணணும், ப்ளோ பண்ணணும். தட் இஸ் செகண்ட் திங். இன்னும் நான் பிளான் பண்ணுறது ROI பிளான் பண்ணுறேன். MF50 ஒரு 50K கிளியர் பண்ணிட்டேன். இன்னொரு 50K இப்போ 1% டவுன்ல இருக்கு, அதையும் பாஸ் பண்ணிடுவேன். ஏன்னா மோராலஸ் நான் என்ன தப்பு பண்றேன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால இட் இஸ் மேட்டர் ஆஃப் டைம் ஃபார் மீ டு பாஸ் இட். அண்ட் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எதுவுமே டிஸ்கவுண்ட் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே என்னோட பர்சனல் சேனலில் வந்து உட்காந்துக்கும். அண்ட் ஜேர்னலிங் சொல்லும் போது நம்ம கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ட்ரேடர் மைண்டோட ஜேர்னல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் நாளையோட அதோட சப்ஸ்கிரிப்ஷன் முடியுது. அவர் எனக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாரு, which gives you 10% offer. That is not a paid promotion. I'm not affiliated with them. பட் அவரோட ஜேர்னல் நல்லா இருக்கு. ஸோ வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நாளைக்கு ஆட் ஆயிடும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி அந்த ஜேர்னல் வாங்கிக்கோங்க. ஜேர்னலிங் சாஃப்ட்வேர் கிடையாது, இட் இஸ் வெப்சைட். யூ கேன் ஜேர்னல் தேர். அண்ட் நான் அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இட் கிவ்ஸ் மீ வாட் ஐ நீட் டு நோ. ஸோ எனக்கான டேட்டா அதில் கிடைக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் இட். உங்களுக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 499 ஒரு பிளான் இருக்கு, 799 ஒரு பிளான் இருக்கு. எனக்கு 10% கூப்பன் கொடுத்தாருந்தாரு. ஸோ நான் லிங்க்ல போடுறேன், வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐம் சேயிங் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், நாட் அஃபிலியேட் வித் தம். நல்லா இருக்கு, யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண, தட்ஸ் இட். அண்ட் நிறைய பேர் நான் என்னென்ன ப்ளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சஜஸ்ட் பண்ணுங்கன்றீங்க. ஸோ நான் சஜஷன் பண்ண போறது கிடையாது. நான் யூஸ் பண்ற ப்ளாட்ஃபார்ம்ஸோட நேம் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்றது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்க்கு MyFunded ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் டாப் ஸ்டெப் வாங்கிடுவேன். இது ரெண்டு தான் நான் என்னோட கோ டுவா இருக்கும். MyFunded ஃபியூச்சர்ஸ்ல ஆக்டிவேஷன் ஃபீ கிடையாது, டாப் ஸ்டெப்ல ஆக்டிவேஷன் ஃபீ இருக்கு, விச் இஸ் அகைன் $150. அக்கௌண்டோட சைஸ் 50K, $50 டாப் ஸ்டெப்ல. MyFunded ஃபியூச்சர்ஸ்ல நான் யூஸ் பண்றது ஸ்டார்டர் பிளான், ஸோ விச் இஸ் $50. அக்கௌண்ட் காஸ்ட் $97. ஏன்னா இன்னையோட ஆஃபர் முடிஞ்சது MyFunded ஃபியூச்சர்ஸ். ஸோ அகைன் பேக் டு நார்மல் பிரைஸ் $97. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஃபோரெக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராஃபோர்ஸ் இப்போதைக்கு கரண்டாக நான் 5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபண்டிங் குட்ஸில் ஒரு எவால் வாங்கியிருக்கேன், அது இன்னும் கிளியர் பண்ணல, அந்த எவால் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட தேர்ட் லிஸ்ட்ல இருக்கிறது, தேர்ட் கோட்டு லிஸ்ட்ல இருக்க ப்ராப்ளம் வந்து ப்ளூபெரி ஃபண்டிங் இல்லை இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஐம் நாட் பர்ச்சேஸ்ட் வித் தம் நார் யூஸ்ட் தம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்ற ஸ்ப்ரெட்ஸ் எப்படி இருக்கிறதா. ஃபண்டிங் பிப்ஸ்ல ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் சொல்லிட்டேன். 5 இயர்ஸ்ல எந்த வித விஷயமே கிடையாது, 0 இஷ்யூஸ் ஆஸ் ஆஃப் நோ. எனக்கு போட்ட இடத்துல SL என்ட்ரி எல்லாமே வரும். நார்மல் ஸ்லிப்பேஜ் இருக்கும். லைக் நியூஸ் ட்ரேட் பண்றேன்னா நார்மலா எவ்வளவு ஸ்லிப் ஆகுமோ அவ்வளோ ஸ்லிப் தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்லிப்பேஜ்லாம் இருக்காது. ஸோ இவ்வளவுதான் இதெல்லாம் நான் யூஸ் பண்றது. யா, இப்போ கமிங் பேக் டு ஏன் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, see I was in my prime on Jan, Feb, March, April. என்னோட ஃபுல் பீக் பிரைம் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த லூசிங் ஸ்டிக் ஸ்டார்ட் ஆச்சு ஏப்ரல், மே, ஜூன் வாஸ் மை வர்ஸ்ட் மந்த். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அடி மட்டத்துக்கு போச்சு, ராக் பாட்டம்க்கு போச்சு. என் பெர்ஃபார்மன்ஸ் ராக் பாட்டம் சொல்ற முடியாது, ஏன்னா எந்த அக்கௌண்ட்ஸும் ப்ளோ ஆகுது. ஐ வாஸ் இன் a losing streak. If you care to explain means I was in a losing streak. And losing streak இருந்தேன். ஜூலை வாஸ் pretty good for me. Not pretty good சொல்ல முடியாது, ஜூலை வாஸ் ஓகே. லைக் அந்த 3 மாசத்தை கம்பேர் பண்ணும்போது this month was okay for me. Not that much, but I was okay. But I faced a lot of mental breakdown in this month only. இந்த மாசம் வந்து நிறைய mental breakdown ஃபேஸ் பண்ணேன். In terms of trading, like not apart from trading, இல்லை, in terms of trading, like entries tag ஆகாம போறது, entries மிஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது ஃபேஸ் ஆச்சு. லைக் ஒரு பேப்பர் 2 பேப்பர்ல என்ட்ரி மிஸ் ஆகுது, லைக் என்ட்ரி ஃபில்லே கொடுக்காம போறது, இல்லை என்ட்ரி ப்ரைஸ்க்கே வராம போகிறது. அந்த மாதிரி நிறைய மென்டலி டிஸ்டர்ப். அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஏன்னா 1 year அந்த கேம்ல இருக்கேன், அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். பட் as I said, I'm also human, எமோஷன்ஸ் அப்பப்போ வரும். ஸோ அது என்ன ரொம்ப பர்சனலி கன்சியூம்டு மீ, சொல்ல போனோம், இட் கன்சியூம்டு மீ பர்சனலி. ஸோ அது ஒரு மேட்ரு. அதை அப்படியே அங்கே வச்சா அடுத்து வேற ஏதோ சொல்லணும் வந்து வேற 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 வேற. இப்ப இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நிறைய டிஸ்கர்ஸ்ல இருக்கேன், நிறைய ட்விட்டர்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்றவங்க எடுக்கிற ட்ரேட்ஸை பார்த்து நான் என்னையே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு. சி ஐ எம் நாட் டிச்சிங் மை மாடல். என் மாடலை நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, டிச் பண்ணல. பட் ஐ
started to compare myself with them. Like, என்னடா அவங்களாம் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்களே, நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்களே, நான்லாம் கம்மியாக தான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். லைக் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே எனக்கு வாரத்துக்கு ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் தான் நல்ல ட்ரேடாகவே வருது. பட் அவங்களுக்கும் நிறைய ட்ரேட்ஸ் வருது. இந்த மார்க்கெட்ல எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, ஏன் நம்மளால இந்த மார்க்கெட் நேவிகேட் பண்ண முடியல அப்படின்ற செல்ஃப் தாட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நான் அந்த அவ்வளவு சர்வஸ்ல இருக்கிறதுனால லைக் எல்லாரும் போஸ்ட் பண்ற ட்ரேட்ஸா இருக்கட்டும், இல்ல அனாலிசிஸ் பேர்லஸ் தான் வருது. இட் இஸ் ஜஸ்ட் கன்சியூமிங் மீ அலாட். அதனால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா அடி வாங்குறத ஃபீல் பண்ணேன். லைக் லைட்டா இல்ல, லைக் ஹெவியாவே டுக் அ டோல் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ். லைக் 68% வின் ரேட் வச்சிருக்கேன், எனக்கு இப்போ 50க்கு ட்ராப் ஆயிடுச்சு. அப்படியே வின் ரேட் டிராஸ்டிக்கா ட்ராப் ஆகுது. ஸோ நான் பார்க்குற விதமே மார்க்கெட்ல லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது, அனாலிசிஸ் பேர்லஸ் வருது. ஸோ அதனால டிசைடட் டு கோ சோலோ. லைக் எல்லா டிஸ்கவுண்ட் வந்து வெளில வந்துட்டு, அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன், ஐ எம் கோயிங் டு டீஆக்டிவேட் மை இன்ஸ்டா. ஏன்னா ஆஸ் எ செட் நான் அப்பப்போ வந்துட்டு போவேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா லூசிங் ஸ்ட்ரீட்ல இருந்தனால கண்டினியூஸா பிஞ்ச் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டாகிராம். விச் அகைன் அஃபெக்டிங் மை பர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா லைக் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, என் கவனம் இங்கே இல்லை, அவங்க ரீல்ஸ்ல தான் இருக்கு என் கவனம். ஃபுல்லா ஃபிகரா வந்துகிட்டு இருக்கு, கன்ஃபியூஸ் மைண்ட் லைட்டா அப்படியே டைவர்ட் ஆகுது. அப்படியே பழைய பழைய மகேஷை பாக்குற மாதிரி இருக்கு. பழைய மகேஷ் வேணாம், எனக்கு இந்த புது மகேஷ் தான் வேணும். ஸோ அதனால பிளான் டு ஷட் டவுன் எவ்ரி திங். ஸோ வெறும் யூடியூப் ஒர்க் வர போறேன், டெய்லி காலைல லைவ் வர போறேன் டிசிப்ளினா. ஏன்னா சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது முட்டு போக முடியாது என்னால் சேனல். அதுக்காக நீங்க எனக்கு என்ன ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுனால சேனல் நான் ரன் பண்ணி தான் ஆகணும் வித்தவுட் எனி ஃபர்தர் அடு. ஸோ அதனால டெய்லி காலைல லைவ் வந்துருவேன். கண்டென்ட்ஸ் அப்பப்போ தான் வரும், ரெகுலராக வராது. வர கண்டென்ட்டுமே ட்ரேட் பிரேக் டவுனாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா I'll be happy to make a video about it. And coming back to mentorship. அப்போ மென்டர்ஷிப் மட்டும் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, மென்டர்ஷிப் முடிய போகுது இன்னும் 20 days, இல்லை மேக்ஸிமம் 25 days. இன்னும் 1 month அதுவுமே முடிஞ்சிடும். ஸோ காலையில் வருவேன், எல்லாருக்கும் மென்டர்ஷிப் எடுத்து முடிச்சிடுவேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் யார் யாருக்குலாம் எடுக்குமோ எல்லாருக்கும் எடுத்து முடிச்சிடுவேன். நான் என்னோட ட்ரைனிங் பார்த்துட்டு போயிடும். டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க. இட் will take some time for me to respond. ஸோ உடனே ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு டிஸ்கார்டில் பர்சனல் டிஎம் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. நான் இன்கேஸ் அந்த டேட்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. பட் ரெஸ்பான்ஸ் வந்துடும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், பட் ரெஸ்பான்ஸ் வந்துடும். அதே மாதிரி நான் சொன்ன லைவ் ஷிப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதனால தான் நான் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கேன். லைக் ஐம் ஜஸ்ட் கோன் கோ சோலோ. ப்ரைவேட்டாக நான் ட்ரேட் பண்ண போகிறேன், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், யாரோட எந்த வித ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாம ஐம் கோனா கோ ட்ரேடிங் சோலோ. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது அப்ப இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூ நீட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் சோஷியல். ஏன்னா இது நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, லைக் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வித் ஃப்ரெண்ட் ஆஃப் மை லாஸ்ட் நைட். அப்பதான் சொன்னோம், லைக் ஹி இஸ் அ குட் ட்ரேடர். ஓகே, இஸ் நாட் இந்தியன், எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் நைஜீரியன், இஃப் ஐம் நாட் ராங். நைஜீரியனா ஆஃப்ரிக்கன், ஐம் நாட் ஷூர். பட் ஹீஸ் அன் லைக் ஹீஸ் பிளாக். ஓகே, ஐம் நாட் ஷூர் வெதர் ஹீஸ் அ நைஜீரியன் ஆர் அன் ஆஃப்ரிக்கன். ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலி ஹி டோல்ட் மீ தட் டேக் அ பிரேக் டா, லைக் எல்லாத்துல இருந்து வெளில வந்துரு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகுதுன்னா. ஏன்னா அவனுக்குமே இந்த மாதிரி ஒரு டைம் ஃபேஸ் பண்ணோம். அட் தட் டைம் ஹி ஜஸ்ட் லெஃப்ட் எவ்ரி திங். கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும், ஏன்னா பேச யாருமே இல்லாம, லைக் யூ வில் பி ட்ரெயின் சோலோ. பட் அதான் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தா யூடியூப்ல ஒன்று பண்ணேன். பட் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி I was ட்ரெயின் சோலோ. ஸோ அதனால இட் ஒன்ட் டூ மச் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் மீ. லைக் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது என்னோட பர்ஃபார்மன்ஸ், என்னோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் ட்ரேட்ல. ஸோ அதனால அவன் சொன்னான், லைக் டேக் அ பிரேக் டா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஒரு 2 months 3 months தனியா ட்ரேட் பண்ணு, உன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ப எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றது பாரு. ஏன்னா எந்த வித ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இருக்காது. ட்விட்டர் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். இன்னைக்கே ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ட்விட்டர். ஸோ அதனால எனக்கு அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 2 நாள் வச்சுப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ட்ரேட் பண்ண போறது கிடையாது, நாளைக்கும் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. இட் வில் பி a long weekend for me. Thursday, Friday, Saturday, Sunday. ஏன்னா என் டார்கெட்ஸ்லாம் நேற்றே அடிச்சிட்டாங்க FOMC. ஸோ டுடே ஐம் ஃபிளாட் ஃபார் த டே அண்ட் டுமாரோ ஆல்சோ ஐம் ஃபிளாட் ஃபார் த டே. ஸோ அதனால எனக்கு அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. பட் nonetheless, yeah, இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ விஷ் யூ கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் உங்களுக்கும் ஒரு டைம் வரும், அப்படி வரும்போது ஜஸ்ட் டேக் அ பிரேக், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் டேக் அ ஃபக்கிங் பிரேக். டோன்ட் ஸ்டிக் வித் சார்ட்ஸ் ஆர் எனிதிங். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் டேக் அ பிரேக், அவ்வளோதான். உனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதா, ஜஸ்ட் டேக் அ பிரேக், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
ஒரு பிரேக் எடு, போயிட்டு எல்லாத்துல இருந்து வெளில வந்துரு, ரிலாக்ஸா போயிட்டு ஜாலியா போயிட்டு ட்ரேட் பண்ணு. யூ கைஸ் நீட் அ பிரேக்னா டேக் அ பிரேக், அவ்வளவுதான். நான் இங்க ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கிறதுனால ஐ ஃபெல்ட் அக்கௌண்டபிள் டு லெட் யூ கைஸ் நோ. சேனல் ஒன்று வச்சிருந்தேன்னா ஐ டோன்ட் ஃபீல் ஐ நீட் டு இன்ஃபார்ம் யூ கைஸ், பட் I think that I have some responsibility to let you guys know what is going on in my life. And ஏன் அந்த 5K சேலஞ்ச் என்னால புஷ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு சேலஞ்ச் ஆகுனா மிஞ்சி போனா நான் ஒரு மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணிடுவேன், இல்லை ப்ளோ பண்ணிடுவேன். பட் அந்த 5K மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு தடுமாறுறன்ற சென்ஸ் ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்கன்னா, ஏன்னா வாங்கி ஒரு மாசம் ஆகுது. லைக் ஜூன்ல வாங்கினா ஜூலை 1ஆம் தேதி வாங்கினேன். ஆமா, ஜூலை 1ஆம் தேதி வாங்கினேன், ஜூலை 31 இப்ப ஒரு மாசம் ஆகுது. என்னோட ஃபேஸ் ஒன் கூட கிளியர் பண்ணாம இருக்கேன். இட்ஸ் அகைன் கொஸ்டினிங் மை பர்ஃபார்மன்ஸ். பட் அட் த சேம் டைம் எனக்கு தெரியும் என்னால ஏன் அந்த 5K ட்ரேட் பண்ண முடியுதுன்னா தேர் இஸ் ஒன்லி ஒன் ரீசன். ஏன்னா நான் இப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன். நான் இது கூட லைவ்ல சொல்லியிருப்பேன். அந்த கமிட்மெண்ட் முடிய எனக்கு இன்னும் முடியல, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்னும் பெரிய கமிட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால நான் வந்து லைவ் அக்கௌண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பேஅவுட்ஸ் வேணும், ஏன்னா இதுக்கு நான் செலவு பண்ணணும் இந்த கமிட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படின்றக்கப்ப ஐ ஹாவ் அ ஹியூஜ் நைஃப் ஆன் மை ஹெட். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் அப்போ போயிட்டு இந்த 5K ஃபோக்கஸ் பண்ணணுமான்றது என்னோட ப்ரையாரிட்டிஸ்ல இது வரல. பட் அட் த சேம் டைம் நான் இதை கைவிடவும் போறது கிடையாது. ஐம் கோனா ட்ரேட் திஸ் 5K. ஐம் கோனா மேக் அ 10K பே அவுட் இன் திஸ் அக்கௌண்ட். ஐம் கோனா டூ த திங்ஸ் விச் ஐ செட் ஐம் கோனா டூ. பட் ஐ டோன்ட் திங்க் தட் ஐ கேன் மேக் இட் வித் இன் திஸ் இயர். பட் காட்ஸ் கிரேஸ் பண்ணிடுவேன் நான் நம்புறேன். ஏன்னா இன்னும் ஒரு மாசம் நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணோம்னா ஐ வில் பி ஃப்ரீ எனஃப். லைக் அதுக்கப்புறம் ஐ வில் பி ஃப்ரீ. பட் அந்த 1 month தான் பல்ல கடிச்சிட்டு நான் புஷ் பண்ணுவேன். இப்போ அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம். அதனால ஐ நீட் டு பி இன் மை ஃபுல் பீக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வேணுன்றதுக்காக ஐ டிசைடட் டு குவிட் எவ்ரிதிங் அண்ட் தென் கோ ஆல் இன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஆல் இன் ஆகல. த பர்பஸ் தட் இன்னுமே எனக்கு அந்த லூசிங் ஸ்டிக் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. பட் நோ எவ்ரி திங் இஸ் சார்ட் அவுட் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிக்சர் பர்ஃபெக்ட். அண்ட் இதுக்கப்புறம் ஐம் கோயிங் ஆல் இன். ஸோ நான் சொன்ன மாதிரி மண்டே 350K வாங்கிடுவோம் ஃபீச்சர்ஸ்ல. அகைன் இப்போ ஆல்ரெடி ஒரு 50K இருக்கிறதுனால லைவ் இது இருக்கிறதுனால இன்னும் அது முடிச்சு லைவ் ஆகிட்டுனா நான் ஏம் பண்ண அந்த 300K லைவ் ஃபீச்சர்ஸ்ல எடுத்துருவேன் இந்த வருஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் CFDஸ்ல ஒரு 300K லைவ் ஆகிட்டுனா இந்த வருஷத்துக்கான பிளான் எனக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இந்த 10K பே அவுட் மட்டும் தான். அதையும் நான் போட்டு ட்ரை பண்ணுவேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ போட்டுட்டேன்னா இந்த வருஷத்துக்கான கோல் கம்ப்ளீட்டட். And YouTubeல 2K subscribers வந்ததுக்கு அப்புறம் as I said I will be giving away 5 10K accounts. 10 5K accounts, sorry 5 10K 10 5K accounts கொடுத்துருவேன். 2K subscribers வந்தோடனே எல்லாமே everything will be live. அண்ட் அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு 1750 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கேன். இன்னும் 250 வந்துன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ஆரம்பிச்சிருவேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் என் பர்த்டேக்குள்ள நான் அதையுமே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ பார்ப்போம். இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட். உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். Because I felt responsible to let you guys know what is going on in my life, and I wish you guys a very good month and good year. Sorry, good rest of the year, and we'll see you guys in another video. நாளைக்கு லைவ்ல சந்திப்போம், NFP லைவ்ல. Until then, உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Take care, stay safe, trade carefully, and trade responsibly. Peace out.